அந்த மாதிரி ஆண்கள் வந்து எங்கே நம்ம ஆணோ பெண்ணோ நமக்கு வந்து எங்கே நம்ம ரொம்ப பக்கமாக இருக்கோ அந்த இடத்துல கொடுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பழமையான சிவாலயங்களுக்கு பக்கத்தில் வர்ற நீரோட்ட பகுதிகளில் நம்ம கொடுக்கலாம். இங்கே தான் போகணும்னு ஒவ்வொருத்தரும் நான் ராமேஸ்வரம் போகிறேன்னு 10,000 15,000 செலவு பண்ணிட்டு போய் தான் நம்ம முன்னோர்களை கும்பிடணும்னு இல்லை. முன்னோர்களை கும்பிட்றது எல்லாருக்கும் ஒரே வழிபாடு அல்ல. சிலருக்கு வீட்டில் இறந்தவங்களுக்கு வீட்டையே அந்த ஆன்மா சுற்றிட்டு இருக்கும். வீட்டிலையே அவங்களுக்கு பிடிச்சதை வச்சு ஆடி மாதத்துலேயோ தை மாதத்துலேயோ வச்சு நம்ம படையல் போடணும். சிலருக்கு துணிமணிகள் வச்சு கும்பிட்டுட்டு அந்த ஆத்மா மறுபிறப்பு எடுத்துருக்கும். அதனால் அந்த துணிமணிகளை வேற ஒருத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கணும். சில இடத்துல பார்த்திங்கன்னா குழந்தைங்களா இருக்கும். அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா வீட்டிலையே இருக்கிற மாதிரியே இருக்கும். இல்லை வேற ஒரு அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து குழந்தைங்க இல்லாத இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சின்ன துணிமணிகள்லாம் எடுத்து வச்சு தின்பண்டங்கள்லாம் வச்சு நம்ம கும்பிட்டு குழந்தைங்க வீட்டுக்கு யாரையாவது பக்கத்து வீடு எடுத்த வீடு யாரையாவது குழந்தைங்கள வர சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்களோட ஆத்மா இதெல்லாம் வீட்டு தெய்வம் முன்னோர்கள் வழிபாட்டில் இது எல்லாமே இத்தனை வகைப்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஒரே விஷயத்தையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். சில இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தா தான் அது தீர்வுக்காகும். இதுக்காக நீங்கள் ராமேஸ்வரம் தான் போகணும்னு இல்லை. திருப்புல்லாணி திலதர்ப்பணபுரி எல்லா இடமும் நிறைய இடங்கள் இருக்குது. நீர்நிலைகள் கண்ட இடங்களில் நாம் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யலாம். அது அவங்க இன்னொரு விஷயம், அவங்களுக்கு மோட்ச தீபம் போடுறதுன்னு திருவண்ணாமலை திருவீடகம் இந்த மாதிரி இடங்களில் என்னுடைய முன்னோர்களுக்காக நான் மோட்ச தீபம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த இடங்கள்லையும் போடுவாங்க. அப்போது குலதெய்வம், கிரகநிலைகள், முன்னோர் வழிபாடு இது எல்லாம் தொடர்ந்து நல்லபடியாக போனால் மட்டும்தான் அந்த குலதெய்வமே நமக்கு வழிவிடும். அப்போ தான் அந்த ஒரு காரியத்தெல்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டு வர முடியும். நான் இதை மட்டும் பண்ணினேன் எனக்கு இது சக்ஸஸ் ஆகலை அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இதுக்கு பிறகு குலதெய்வம் கும்பிட்றோம், பங்காளி வீடு எல்லாம் கும்பிட்றோம், எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிறோம். நம்மளும் இவ்வளோதான்றது இல்லை, அதுக்கு ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் போடுறோம், நோட்டீஸ் அடிக்கிறோம், இந்த நாளில் இன்னதெல்லாம் செய்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா கூட்டமே கூடுறோம், எல்லாம் செய்கிறோம். எங்கள் அப்பத்தா இதான் செஞ்சாங்க, இவங்க இதுதான் செய்தாங்கன்னு அதுக்கான ஒரு நாம் ரெடி பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். எல்லாம் செய்து முடித்த பிறகு ஒரு நிறைவற்ற தன்மை, அங்கே ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை, ஆர்குமெண்ட் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னால் பங்காளிங்களுக்குள்ளாரையோ மாமச்சனுக்குள்ளாரையோ இல்லை அங்கே வந்த விசேஷத்துக்கு வந்தவங்களுக்குள்ளாரையோ சின்னதாக ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த குலதெய்வம் இந்த பூஜையில் ஏதோ ஒரு குறையை கண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது அது என்ன குறை கண்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் குலதெய்வம் என்ன கேட்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்களே என்னை பார்க்க வரீங்க வீட்டுக்கு, எனக்கு சுகர் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பாக்ஸ் நிறைய 1/2 கிலோ மைசூர் பாக் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஏன்னா போகும்போது வெறுங்கையாக பார்க்கக்கூடாது, அவங்கள்ட்ட இதை கொடுத்துட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்றீங்க. ஆனால் அந்த மைசூர் பாக் எனக்கு ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஆகாது. அதை தூக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு வீட்டுக்கு வரவங்க போகிறவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை வேறு யாருக்காவது நான் கொடுப்பேன். எனக்கானது என்ன அப்படின்றது 2வது கேள்வி வரும். அப்போ என்னை பார்க்க ஒரு பழம் வாங்கிட்டு வரீங்க, இல்லை என்னை பார்க்க ஒரு பூ வாங்கிட்டு வரீங்க. அப்படின்றத விட எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு என்னைக்காவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இது நான் நிறைய விஷயத்தில் உங்கள் குலதெய்வம் என்ன கேட்கிறதோ அதை கொடுத்து பழகுங்கன்னு என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு நிறையா பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு குலதெய்வம் வெரி சிம்பிள் 2 தீபம் போடுன்னு கேட்கும். ஒரு வெரி சிம்பிளாக எனக்கு ஒரு புடவை சாத்துன்னு கேட்கும். நீங்கள் அதை தாண்டி எந்த பொருள் வாங்கணுன்னாலும் உங்களை வாங்கவும் விடாது. எனக்கு மஞ்சள் வேணும், குங்குமம் வேணும், எனக்கு வெறும் வெத்தலை பாக்கு வேணும் அப்படின்னு கேட்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரையோட பூ, அகத்திப்பூ கேட்டுச்சு. மகாலட்சுமி அம்மன், பாப்பாத்தி அம்மன் அப்படின்றது அவங்களுடைய குலதெய்வம். அகத்திப்பூ வேணும், அகத்திப்பூ வேணும். அந்த கோயில் ஐயருக்கும் அந்த வீட்டுக்காரங்களுக்கும் இதில் அகத்திப்பூலாம் நம்ம இதில் வைக்கிறது இல்லைம்மா, மல்லிப்பூ தான் வைக்கிறது, மல்லிப்பூ தான் வைக்கிறதுன்ட்டே இருந்தார். நீ என்னவோ பண்ணுவோம், குலதெய்வத்துக்கு அகத்திப்பூ போய் உனக்கு கர்மா குறையும். அது என் பாடு சொல்கிறது மட்டும்தான் என் வேலை, ஃபாலோ பண்ணுறது ஒன்றுது நாங்கள். ஆனால் அதை தாண்டி அந்த ஐயரோட கனவுலேயே அகத்திப்பூ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு திரும்ப அடுத்த பௌர்ணமி பூஜைக்கு அவரே அகத்திப்பூ 2 கொண்டு வந்து வச்சு பிரார்த்தனை பண்ணார். அந்த மாதிரி தெய்வங்கள் என்ன கேட்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம பாட்டுக்கு எப்போவும் 2 இடத்துல பார்த்து பழம் தேங்காய் உடைச்சோம், பொங்கல் வச்சோம், சாமி கும்பிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில இடங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று அந்த குலதெய்வங்கள் கேட்கும். தெய்வம் என்ன கேட்குதோ, சில இடத்துல எனக்கு ஆயுதம் வேணும்னு கேட்கும், சில இடத்துல எனக்கு வாகனம் வேணும்னு கேட்கும். அந்த மாதிரி நீங்கள் பூஜை போடுறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் என்ன கேட்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்துக்கு இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பூரா என்னுடைய இந்த 21 வருஷத்துல யார் யாருக்கு என்ன சொன்னேன்றது அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான்
அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வம் ஒன்று கேட்கும். அந்த தெய்வம் கேட்குறத கொடுத்தா மட்டும்தான் அந்த நிகழ்வுகளில் பிரச்சனை வராது. பிரச்சனை வந்தாலே அந்த தெய்வம் வந்து ஏதோ குற்றம் குறையோடு இருக்குது, அதுக்கு நிறைவாகலை, அதுக்கு திருப்திப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்னன்ற டாபிக்குள்ளார நம்ம போயிடணும். அது இல்லாததான் இந்த வருஷம் பூஜை போட்டோம், சிறப்பாக முடிஞ்சது, என்ன அவன் தான் 2 சத்தம் போட்டான், அது ஒன்று தான் மனசு குறை அப்படிங்கும்போது அந்த குறை அப்படின்னு உங்கள் வாயில் வந்தாலே அங்கே குறை தான். இதுதான். அதனால் தெய்வத்துக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்டு கொடுங்க. குலதெய்வத்துக்கு மன நிறைவாக இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான நெய்வேத்தியம் வைக்கல அப்படின்னா நம்மளால சமைச்சா கூட வீட்டில் சாப்பிட முடியாது.